Welcome back to the Uncle New World of Education Zoology YouTube channel. Today we will see about Unit First 1 question answer. Number 1. Amphiaxis வகுப்பு என்ன? Amphiaxis வகுப்பு என்ன? Leptocardi. Number 2. Amphiaxis துணை தொகுதி என்ன? Amphiaxis துணை தொகுதி என்ன? தலைவரை தண்டுடையன. Number 3. Amphiaxis-ஐ முதலில் கண்டறிந்தவர் யார்? Amphiaxis-ஐ முதலில் கண்டறிந்தவர் பல்லாஸ். நம்பர் 4. Amphiaxis-இன் அறிவியல் பெயர் என்ன? Amphiaxis-இன் அறிவியல் பெயர் Branchiostoma lanceolatum. நம்பர் 5. Amphiaxis உடல் பார்ப்பதற்கு ஈட்டி போன்று இருப்பதால் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. Amphiaxis உடல் பார்ப்பதற்கு ஈட்டி போன்று இருப்பதால் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் லான்செட். Amphiaxis வாயை சுற்றி எத்தனை டென்டக்கிள்கள் காணப்படுகின்றன? Amphiaxis-இன் வாயை சுற்றி எத்தனை டென்டக்கிள்கள் காணப்படுகின்றன? 20 டென்டக்கிள்கள் காணப்படுகின்றன. Amphiaxis விளிம்பில் உள்ள மடிப்புகளுக்கு பேர் என்ன? Amphiaxis-இன் விளிம்பில் உள்ள மடிப்புகளுக்கு பேர் என்ன? மெட்டாப்ளியூரல் மடிப்புகள். 8th one. Amphiaxis உடலை சுற்றியுள்ள உறைக்கு பெயர் என்ன? Amphiaxis உடலை சுற்றியுள்ள உறைக்கு பெயர் கியூட்டிக்கிள். Amphiaxis தசைகள் அனைத்தும் இணைந்து டேஸை தொற்றுவிக்கிறது. Amphiaxis-இன் தசைகள் அனைத்தும் இணைந்து டேஸை தொற்றுவிக்கிறது. மயோட்டோம்கள். ஆன்சர் மயோட்டோம்கள். Amphiaxis மயோட்டோம்களின் வடிவம் என்ன? Amphiaxis மயோட்டோம்களின் வடிவம் கிரேட்டர் தேன். Amphiaxis-இல் எத்தனை மயோட்டோம்கள் காணப்படுகிறது? Amphiaxis-இல் எத்தனை மயோட்டோம்கள் காணப்படுகிறது? 62 மயோட்டோம்கள் காணப்படுகிறது. Amphiaxis வாய்க்குழியில் காணப்படும் விரல் நீட்சிகளுக்கு பெயர் என்ன? Amphiaxis வாய்க்குழியில் காணப்படும் விரல் நீட்சிகளுக்கு பெயர் சக்கர் உறுப்பு அல்லது வீலம். இரண்டும். ஸோ ஆப்ஷன் 2 இரண்டும். கில்பார்ஸ் எதனால் பிரிக்கப்பட்டுள்ளது? ஸ்னாப்டிகுலா. தொண்டையின் தரைப்பகுதியில் உள்ள பள்ளத்திற்கு பெயர் என்டோஸ்டைல். தொண்டையின் கூரை பகுதியில் டேஷ் பள்ளம் உள்ளது. Amphiaxis தொண்டையின் கூரை பகுதியில் டேஷ் பள்ளம் உள்ளது. எப்பிஃபேரிங்சியல். நெக்ஸ்ட். Amphiaxis எந்த வகை உணவூட்டத்தை மேற்கொள்கிறது? சிலியரி ஃபீடர் அண்ட் ஃபில்டர் ஃபீடர். இரண்டுமே சிலியரி ஃபீடர் அண்ட் ஃபில்டர் ஃபீடர். Amphiaxis இரத்த ஓட்டம் இதன் வழியாக நடைபெறுகிறது. குவேரியன் நாளம். Amphiaxis கழிவு நீக்கம் எதன் வழியாக நடைபெறுகிறது? Amphiaxis-இல் கழிவு நீக்கம் எதன் வழியாக நடைபெறுகிறது? ஆன்சர் நெஃப்ரீடியா. Amphiaxis நெஃப்ரீடியாக்களின் வகைகள் என்னென்ன? Amphiaxis-இல் காணப்படும் நெஃப்ரீடியாக்களின் வகைகள் பிரிவு நெஃப்ரீடியா, ஹெட்செக் நெஃப்ரீடியா, பழுப்பு புனல்கள். ஸோ அனைத்தும் தான். அதாவது பிரிவு நெஃப்ரீடியா, ஹெட்செக் நெஃப்ரீடியா, பழுப்பு புனல்கள் அனைத்தும். எத்தனை நெஃப்ரீடியாக்கள் காணப்படுகின்றன? Amphiaxis-ல உள்ளதுன்னா 90 நெஃப்ரீடியாக்கள் உள்ளன. நெஃப்ரீடியாக்களில் எத்தனை சொலினோசைட்டுகள் உள்ளன? 500 சொலினோசைட்டுகள் உள்ளன. நெக்ஸ்ட். பலனோக்ளாசிஸின் துணை தொகுதி என்ன? அரைநாணிகள். பலனோக்ளாசிஸ் வகுப்பு என்ன? என்டிரோனியூஸ்டா. பலனோக்ளாசிஸ் பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அனைத்தும். அதாவது டங்க்வோம், நாக்குப்புழு, அக்கான்புழு, டியூபிகாலஸ் வோம். மூணுமே. நாக்குப்புழு, அக்கான்புழு, டியூபிகாலஸ் வோம் அனைத்தும். அதாவது நாக்குப்புழுன்னு சொல்லுவோம் நீளமாக இருக்கிறதுனால, அக்கான் ஷேப்பில் இருக்கிறதுனால அக்கான் புழு அப்படின்னு சொல்லுவோம். டியூபிகாலஸ் டியூபுக்குள்ளே லீவ் பண்ணுறதுனால டியூபிகாலஸ் வோம் அப்படின்னு சொல்கிறோம். பலனோக்ளாசிஸ் டேஷ் வடிவ குழலில் வாழ்கிறது. யூ வடிவ குழல். பலனோக்ளாசிஸ் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்வதற்கு டேஸை பயன்படுத்துகிறது. சிலியாக்கள். பலனோக்ளாசஸ் ஒரு டேஷ் உயிரி. ஹோமோப்ராடக்ட்.
Homoproductivity means that is a disexual dimorphism. ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட்டு பலனோக்ளாசஸ் லார்வாவின் பெயர் என்ன? பலனோக்ளாசஸ் லார்வாவின் பெயர் டர்னேரியா லார்வா. பலனோக்ளாசஸ் டர்னேரியா லார்வா டேஷை ஒத்தது. பலனோக்ளாசஸின் டர்னேரியா லார்வா டேஷை ஒத்தது. பைப்பினேரியா. பலனோக்ளாசஸ் டேஷ் மனமுடைய பொருளை சுரக்கிறது. பலனோக்ளாசஸ் டேஷ் மனமுடைய பொருளை சுரக்கிறது. அயோடோஃபார்ம். முதுகெலும்பு உடையவை மற்றும் முதுகெலும்பு அற்றவை இவற்றை இணைக்கும் இணைப்பு பாலம். முதுகெலும்பு உடையவை மற்றும் முதுகெலும்பு அற்றவை இவற்றை இணைக்கும் இணைப்பு பாலம் பலனோக்ளாசஸ். பலனோக்ளாசஸ் உடல் எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது? பலனோக்ளாசஸின் உடல் எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது? ப்ரப்பாசிஸ் காலர் ட்ரங்க். பலனோக்ளாசஸில் காணப்படும் 3 வகை சுரப்பிகள் யாவை? பலனோக்ளாசஸில் காணப்படும் 3 வகை சுரப்பிகள் யாவை? ஆன்சர் மல்பெரி செல்கள், மியூக்கஸ் செல்கள், ரெட்டிகுலோசைட் செல்கள், கிரானுலார் செல்கள். அதாவது மல்பெரி செல்கள், மியூக்கஸ் செல்கள், ரெட்டிகுலோசைட்டுகள், கிரானுலார் செல்கள் எல்லாமே காணப்படுது. 3 வகை சுரப்பி செல்களும் டேஷை சுரக்கிறது. அதாவது இந்த 3 சொன்னோம் இல்லையா, மல்பெரி செல்கள், மியூக்கஸ் செல்கள், ரெட்டிகுலோசைட், கிரானுலார் செல்கள். இது எதை சுரக்குது அப்படின்னு கேட்குறாங்க. மல்பெரி செல்கள் அமைலேஸ் என்சைமையும், ரெட்டிகுலோசைட் அண்ட் மியூக்கஸ் செல்கள் கோழை படலத்தையும், கிரானுலார் செல்கள் கிரானுலேட்ஸையும் செக்ரேட் பண்ணுது. ஓகேவா. கிரானுல்ஸையும் செக்ரேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பலனோக்ளாசஸ் டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. குடல் வழி சுவாசம் செய்பவை கட் பிரீத்தர்ஸ்ன்னு சொல்லுவோம். உடற்குழி குடலில் இருந்து உருவாவதால் இதனை டேஷ் என்று அழைக்கிறோம். என்டிரோசிலோமேட். நெக்ஸ்ட் பலனோக்ளாசஸின் சீலோம் வகைகள் யாவை? பலனோக்ளாசஸின் சீலோம் வகைகள் புரோட்டோசீலம். வெல்கம் பேக். இது உங்கள் நியூ வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் ஜுவாலஜி யூடியூப் சேனல். கொஸ்டின் நம்பர் 37. பலனோக்ளாசஸின் சீலோம் வகைகள் யாவை? புரோட்டோசீலம், மெட்டாசீலம், மீசோசீலம். 3மே தான். ஸோ ஆப்ஷன் 4 அனைத்தும் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் பலனோக்ளாசஸின் உடற்சட்டகத்தின் வடிவம் என்ன? பலனோக்ளாசஸின் உடற்சட்டகத்தின் வடிவம் எம் வடிவம் கொண்டது. பலனோக்ளாசஸில் எத்தனை ஸ்டோமோகார்டுகள் உள்ளன? 100 ஸ்டோமோகார்டுகள். 100. பலனோக்ளாசஸ் ரத்தம் நிறமற்றது. பலனோக்ளாசஸ் சுவாசம் எதன் வழி நடைபெறுகிறது? 100 கில் ஸ்லிட். அசிடியாவின் துணை தொகுதி என்ன? அசிடியாவின் துணை தொகுதி வாழ்நாணிகள். அசிடியா பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கடல் உருளை, கடற்பீச்சு இரண்டும். அசிடியா பொதுவாக டேஸ் அதிகமான உப்புத்தன்மை கொண்ட கடலில் வாழ்கிறது. 2.5%. ஒவ்வொரு தனி அசிடியாவும் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஜூவாய்டு. அசிடியாவின் உடலை சுற்றி உள்ள படலம். டேஷ் படலம் உள்ளது. டியூனிக் படலம் உள்ளது. டியூனிக் படலம் டேஷால் ஆனது. டியூனிசின். இந்த டியூனிசின் எதனால் ஆனதுன்னா கால்சியம் புரோட்டீன் செல்லுலோஸ் அனைத்தும். ஸோ அனைத்தும் தான் கரெக்டான ஆன்சர். டியூனிக் படலம் டியூனிசினால் ஆனது. டியூனிசின் அனைத்தும் கால்சியம் புரோட்டீன் செல்லுலோஸால் ஆனது. கொஞ்சம் கொஸ்டின் டியூனிசின்ங்கிறது மியூனிக்னு இருக்குது, அதை சேஞ்ச் பண்ணி தரேன் நான். அசிடியாவின் சிறப்பு பண்பு பிற்போக்கு வளர் உருமாற்றம். டியூனிக் படலத்தில் டேஷ் ஆகியவை காணப்படுகிறது. டேஷ். இரத்த குழல்கள், முட்கள், ஜெலாட்டினஸ் செல்கள். ஸோ அனைத்தும் இது 3மே காணப்படுது. அசிடியாவின் இரத்தத்தில் அதிக அளவு மஞ்சள் நிறமையான டேஷ் உள்ளது. வெனேடியம். அசிடியாவின் கழிவு நீக்கம் எதன் வழி நடைபெறுகிறது? நியூரல் சுரப்பி.
அசிடியாவின் இரத்த குழல் முடிச்சுகளுக்கு பெயர். அசிடியாவில் உள்ள இரத்த குழல் முடிச்சுகளுக்கு பெயர் ஆம்புலே. ஆம்புலே. அசிடியாவின் இரத்தத்தில் டேஷ் 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 ஆகியவை காணப்படுகிறது. அசிடியாவின் இரத்தத்தில் டேஷ் 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 ஆகியவை காணப்படுகிறது. அனைத்தும், அதாவது அமீபாய்டு செல்கள், ஈசினோபில்கள், கிரானுலார் செல்கள். அமீபாய்டு செல்கள், ஈசினோபில்கள், கிரானுலார் செல்கள் அனைத்தும். அசிடியாவின் தொண்டையில் எத்தனை கில் ஸ்லிட்டுகள் காணப்படுகிறது? அசிடியாவின் தொண்டையில் எத்தனை கில் ஸ்லிட்டுகள் காணப்படுகிறது? 4 லட்சம். 40 லட்சம் கில் ஸ்லிட்ஸ் காணப்படுது. அசிடியா கழிவுப் பொருளாக டேஷ் மற்றும் டேஷை வெளியேற்றுகிறது. அசிடியா கழிவுப் பொருளாக டேஷ் மற்றும் டேஷை வெளியேற்றுகிறது. சாந்தின் யூரேட். சாந்தின் யூரேட். அசிடியாவின் உணர் உறுப்புகள் யாவை? அசிடியாவின் உணர் உறுப்புகள் யாவை? டாங்கோரிசெப்டார், ஃபோட்டோரிசெப்டார், ரியோரிசெப்டார். ஸோ இது 3 அசிடியாவில் இருக்கிறதுனால அனைத்தும் தான் கரெக்ட் ஆன்சர். ஆம்பியாக்சஸில் காணப்படும் இதயம். ஆம்பியாக்சஸ் இதயம் குழல் வடிவ இதயம். குழல் வடிவ இதயம். மீன்களையும் இருவாழ்விகளையும் இணைக்கும் இணைப்பு பாலம். மீன்களையும் இருவாழ்விகளையும் இணைக்கும் இணைப்பு பாலம் டிப்னாய் மீன்கள். டிப்னாய் மீன்கள். மீன்கள் மற்றும் சைக்ளோஸ்டோம்களில் காணப்படும் இதயம். மீன்கள் மற்றும் சைக்ளோஸ்டோம்களில் காணப்படும் இதயம் 2 அறையுடைய இதயம். 2 அறையுடைய இதயம். சைக்ளோஸ்டோம்களுக்கு உதாரணம். சைக்ளோஸ்டோம்களுக்கு உதாரணம் பெட்ரோமைசான். பெட்ரோமைசான். மீன்களின் இதயத்தின் வடிவம் எஸ். மீன்களின் இதயத்தின் வடிவம் எஸ். வென்ட்ரிக்கிளின் உட்சுவரில் காணப்படும் தசைகள் கார்டியடென்டினே. கார்டியடென்டினே. ஆர்கில் டேஷுடனும் வென்ட்ரிக்கிள் டேஷுடனும் இணைந்துள்ளது. ஆர்கில் டேஷுடனும் வென்ட்ரிக்கிள் டேஷுடனும் இணைந்துள்ளது. ஆர்கில் சைனஸ் வினோசஸுடனும் வென்ட்ரிக்கிள் கோனஸ் ஆர்ட்ரியோசுடனும் இணைந்துள்ளது. ஆர்கில் சைனஸ் வினோசஸுடனும் வென்ட்ரிக்கிள் கோனஸ் ஆர்ட்ரியோசுடனும் இணைந்துள்ளது. இருவாழ்விகள் எத்தனை அறையுடைய இதயம் காணப்படுகிறது? இருவாழ்விகளில் எத்தனை அறையுடைய இதயம் காணப்படுகிறது? 3. 3. ஊர்வனவற்றில் எத்தனை அறையுடைய இதயம் காணப்படுகிறது? ஊர்வனவற்றில் எத்தனை அறையுடைய இதயம் காணப்படுகிறது? 3.5. 3.5. சைனஸ் வினோசஸ் அளவு குறைந்து காணப்படும் உயிரினம். சைனஸ் வினோசஸ் அளவு குறைந்து காணப்படுவது ஊர்வன. ஊர்வன. கோனஸ் ஆர்ட்ரியோஸின் மறுபெயர்கள் யாவை? கோனஸ் ஆர்ட்ரியோஸின் மறுபெயர்கள் பல்பஸ் ஆர்ட்ரியோஸ், ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோஸ். 2 பேருமே கோனஸ் ஆர்ட்ரியோஸ் தான் குறிக்குது. பல்பஸ் ஆர்ட்ரியோஸ், ட்ரங்கஸ் ஆர்ட்ரியோஸ். ஸோ ஆன்சர் சி, 2 தான் கரெக்ட் ஆன்சர். முதலையில் எத்தனை அறையுடைய இதயம் காணப்படுகிறது? முதலையில் எத்தனை அறையுடைய இதயம் காணப்படுகிறது? 4. 4. பாலூட்டிகள் மற்றும் பறவைகளில் எத்தனை அறையுடைய இதயம் காணப்படுகிறது? பாலூட்டிகள் பறவைகளில் 4 அறையுடைய இதயம் காணப்படுகிறது. மீன்களில் அதிகளவு டேஷ் மற்றும் டேஷ் உள்ளது. மீன்களில் அதிகளவு டேஷ் மற்றும் டேஷ் உள்ளது. புரதம் மற்றும் கொழுப்பு. கொழுப்பு புரதம் உள்ளது. மீன் எண்ணெயில் அதிகளவு டேஷ் உள்ளது. மீன் எண்ணெயில் அதிகளவு ஒமேகா 3 உள்ளது. ஒமேகா 3. மீன்களின் காற்றுப்பைகளிலிருந்து டேஷ் தயாரிக்கப்படுகிறது. மீன்களின் காற்றுப்பைகளிலிருந்து டேஷ் தயாரிக்கப்படுகிறது. ஐசிங்கிளாஸ். ஐசிங்கிளாஸ். ஐசிங்கிளாஸ் எதற்கு பயன்படுகிறது? ஐசிங்கிளாஸ் எதற்கு பயன்படுகிறது? பர்ஸு, தேன், சீப்பு, ரிப்பன் இது எல்லாமே தயாரிக்க பயன்படுகிறது. பர்ஸு, தேன், சீப்பு, ரிப்பன் அனைத்துமே. திமிங்கிலத்திலிருந்து டேஷ். திமிங்கிலத்தின் டேஷிலிருந்து கொழுப்பு உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது. திமிங்கிலத்தின் டேஷிலிருந்து கொழுப்பு உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுகிறது. பேலின் தட்டு, பேலின் பிளேட்ஸ்ன்னு சொல்லுவோம். சுறாவின் உடலில் இருந்து எடுக்கப்படும் கல்லீரல் எண்ணெய் எதனை குணப்படுத்துகிறது? சுறாவின் உடலில் இருந்து எடுக்கப்படும் கல்லீரல் எண்ணெய் எதனை குணப்படுத்துகிறது? டியோடினல் அல்சர். டியோடினல் அல்சர். மயில் கறி எதனை குணப்படுத்துவதாக நம்பப்படுகிறது? மயில் கறி எதனை குணப்படுத்துவதாக நம்பப்படுகிறது? அஸ்துமா. அஸ்துமா. மீன் எண்ணெய் டேஸை குணப்படுத்துகிறது. மீன் எண்ணெய் டேஸை குணப்படுத்துகிறது. குருட்டுத்தன்மை. குருட்டுத்தன்மை. எலிகள் டேஸை பரப்புகிறது. பிளேக். பிளேக். பன்றிகளால் டேஸ் நோய் பரவுகிறது. பன்றிகளால் டீனியாசிஸ் பரவுகிறது. டீனியாசிஸ். மூளை எதிலிருந்து உருவாகிறது? மூளை எதிலிருந்து உருவாகிறது? எக்டோடெர்மல் நியூரல் குழல். எக்டோடெர்மல் நியூரல் குழல். மூளையின் 3 பகுதிகள் யாவை? மூளையின் 3 பகுதிகள் ப்ரோசென்செஃப்லான், மீசென்செஃப்லான், ராம்சென்செஃப்லான். ஸோ 3மே அனைத்தும். டைன்செஃப்லானில் உள்ள பகுதிகள் யாவை? டைன்செஃப்லானில் உள்ள பகுதிகள் அனைத்தும், அதாவது எபித்தலாமஸ், தலாமஸ், ஹைப்போதலாமஸ். எபித்தலாமஸ், தலாமஸ், ஹைப்போதலாமஸ். பாலூட்டிகளின் மீசென்செஃப்லானில் எத்தனை பார்வை கதுப்புகள் காணப்படுகின்றன? பாலூட்டிகளின் மீசென்செஃப்லானில் எத்தனை பார்வை கதுப்புகள் காணப்படுகின்றன? 4. 4. பார்வை கதுப்புகளின் மறுபெயர். பார்வை கதுப்புகளின் மறுபெயர் கார்போரா குவாட்ரிஜெமினா. கார்போரா குவாட்ரிஜெமினா. சிறுமூளையின் இரு எதிரெதிர் பகுதிகளை இணைப்பது. சிறுமூளையின் இரு எதிரெதிர் பகுதிகளை இணைப்பது பான்ஸ்வரோலி. பான்ஸ்வரோலி. பறவைகளில் டேஷ் சுரப்பி காணப்படுகிறது.
பறவைகளில் டேஷ் சுரப்பி காணப்படுகிறது. யூரோஃபைசியல் சுரப்பி. வௌவால் மற்றும் பறக்கும் பள்ளிகள் ஆகியவற்றில் பறப்பதற்கு டேஷ் பயன்படுகிறது. வௌவால் மற்றும் பறக்கும் பள்ளிகள் ஆகியவற்றில் பறப்பதற்கு டேஷ் பயன்படுகிறது. பெட்டாஜியம். காதுகளில் செரிமினல் சுரப்பி டேஷை சுரக்கிறது. காதுகளில் உள்ள செரிமினல் சுரப்பி டேஷை சுரக்கிறது. ஜெருமன் என்னும் மெழுகுப்பொருள். ஸோ இரண்டும் தான். திமிங்கிலத்தில் உணவு சேமிப்பு வெப்ப சரிபடுத்தியாக செயல்படுவது. திமிங்கிலத்தில் உள்ள உணவு சேமிப்பு வெப்ப சரிபடுத்தியாக செயல்படுவது ப்ளூப்பர். தோலின் வெளியுறை மற்றும் உள்ளுறை முறையே ஸ்ட்ரையட்டம் கார்னியம், ஸ்ட்ரையட்டம் ஜெர்மினேட்டிவ். டெலியோஸ்ட் மீன்களில் காணப்படும் ஒளி உமிழும் உறுப்பு. போட்டோஃபோர்ஸ். ஊர்வனவற்றில் சுரக்க உதவும் சுரப்பி. ஊர்வனவற்றில் முட்கள்ங்கிறது இங்கே டெலிட் ஆச்சு. முட்களை சுரக்க உதவும் சுரப்பி தான் ஃபெமோரல் சுரப்பி. அண்ட் ஆல்சோ காப்புலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். கண்ணில் உள்ள சுரப்பி மெய்போமியன். மீன்கள் நன்னீரில் இருந்து கடல் நீருக்கு வலசை போதல் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. அனட்ரோமஸ். மீன்கள் கடல் நீரிலிருந்து நன்னீருக்கு வலசை போவது. கடல் நீரிலிருந்து நன்னீருக்கு வலசை போதல் காட்டாட்ரோமஸ். ஃபிங்கர்லிங்ஸ் எந்த வகை குளங்களில் வளர்க்கப்படுகிறது? ரியரிங் பாண்டு. CMFRI என்பதன் விரிவாக்கம் என்ன? மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி மையம். NIOவின் விரிவாக்கம் என்ன? NIOவின் விரிவாக்கம் தேசிய கடல்சார் ஆய்வு நிறுவனம். 100. ஆண் பெண் மீன்களை தனித்தனியாக வளர்க்கும் முறை மோனோசெக்ஸ் கல்ச்சர். பல வகையான மீன்களையும் அத்துடன் பயிர் வகைகளை, கோழி இனங்கள், வாத்தினங்கள் இவற்றை சேர்த்து வளர்ப்பது. இவற்றையும் சேர்த்து வளர்ப்பது ஒருங்கிணைந்த மீன் வளர்ப்பு. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒரு 201 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே 100 கொடுத்துருந்தோம். இப்போ ஒரு 100. ஓகேவா? டோட்டலாக முடிஞ்சு. நெக்ஸ்ட் நம்ம இம்யூனாலஜி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.